இப்போ சார், இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க புரியல, இந்த ஹெச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹெச் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புரியல. அந்த ஹெச் இப்போ இதுலேயாவது கொஞ்சம் கீழே இந்த லென்த்து கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு தெரியும் புரியல. ஹுண்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ மேலே இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், கீழே இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் புரியல. ரைட். அதேமாதிரி எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மாருதி சுசுகி அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து எஸ் எப்படி பார்த்தாலும் எஸ்ஸாக தான் இருக்கும். கீழே திருப்பி பார்த்தாலும் எஸ்ஸாக தான் இருக்கும், மேலே திருப்பி பார்த்தாலும் எஸ்ஸாக தான் இருக்கும் புரியல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புரியல, அதெல்லாம் பார்க்காம இந்த ஓப்பன் இருக்கு பாருங்க, இங்கே ஓப்பன் இருக்கு, இங்கே கீழே இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துக்கிறணும் புரியல. அதேமாதிரி எஸ் இருந்தாலும் இது இருக்கும், இதேமாரி இங்கே கீழே ஒரு இது கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி புரியல. இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் புரியல, அந்த பார்த்துக்கணும். அப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறது மேலே இருக்கணும், இது இருக்கிறது நம்ம கீழே இருக்கணும், இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ சார், இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ரைட் திருப்பி முட்டுங்க, ரைட்டு திருப்புங்க, அப்படியே இருங்க ஒரு ரவுண்டு திருப்பிங்களா, ஒரு ரவுண்டு திருப்பிங்களா, இப்போ திருப்பி முட்டுங்க, முட்டு வரைக்கும் திருப்புங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 ரவுண்டு வந்திருக்கு புரியுங்களா. இப்போ இந்த 1.25 ரவுண்டை 1.25 ரவுண்டு நீ எடுக்கக்கூடாது, 2 ரவுண்டுன்னு கணக்கு எடுக்கணும் புரியுங்களா. ஏன்னா 1.25 ரவுண்டுன்னு நம்ம கணக்கு கரெக்டாக வராது, அப்போ 2 ரவுண்டு எடுக்கணும் புரியுங்களா. இப்போ ஒரு ரவுண்டு வந்து அப்படியே லெஃப்ட் திருப்புங்க, அந்த ஓப்பன் மேலே இருக்கிறாப்புல திருப்புங்க, திருப்புங்க, நிப்பாட்டுங்க. இப்போ ஓப்பன் மேலே வந்துச்சு இல்லை, இப்போ இது வந்து ஒரு ரவுண்டு, இன்னும் ஒரு ரவுண்டு லெஃப்ட் திருப்புங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டு புரியுங்களா. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் திருப்பி முட்டுங்க, நிப்பாட்டுங்க. ஒரு ரவுண்டு வந்துச்சா, இப்போ சரி இன்னும் முட்டு வரைக்கும் திருப்புங்க. இப்போ இதே மாதிரி 1.25 வந்துருக்குங்களா. இப்போ அதே மாதிரி 2 ரவுண்டு ரைட் திருப்புங்க, அந்த ஓப்பன் மேலே வர்றாப்புல திருப்புங்க. 1 புரியுங்களா, 2, இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. அந்த மாதிரி டவுட் வந்ததுன்னா புரியுங்களா, ஏதாவது ஒரு பக்கம் முட்டணும், ஒன்று ரைட்டு திருப்பி முட்டணும், இல்லை லெஃப்ட் திருப்பி முட்டணும். லெஃப்ட் திருப்பி முட்டினதுக்கப்புறம் ரைட்டு 2 ரவுண்டு திருப்பணும். அதேமாதிரி ரைட்டு திருப்பி முட்டினதுக்கப்புறம் திருப்பி புரியுங்களா, லெஃப்ட் திரும்பும்போது 2 ரவுண்டு திருப்பணும். இப்போ இதில் வந்து 1.25 ரவுண்டு வருது, சில கார்களில் வந்து 1.5 ரவுண்டு வரும், இன்னும் சில கார்களில் வந்து 2 ரவுண்டு வரும். அப்போ அந்த நம்ம 1.5 1.25 கணக்கு எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தப்பாக வரும். அப்போ 2 ரவுண்டு, அந்த மேப் அந்த கேப் வந்து ஓப்பன் வந்து மேலே இருக்கிறாப்புல வந்துடணும். அப்போ ஒரு ரவுண்டு, அப்புறம் இன்னொரு தடவை திருப்பினா 2 ரவுண்டு, அவ்வளோதான். இதுக்கு போய் நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கே ஒரு கேப் ஒரு ஓட்டை வச்சுருந்தா பார்த்துக்கலாம், எட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரியல. இப்போ ஃபுல்லாக இப்போ ஒரு ரவுண்டு திருப்புங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் புரியல, இன்னொரு ரவுண்டு திருப்புங்க. ஒரு ரைட்டு போதும் நிப்பாட்டுங்க. இதுவும் ஸ்ட்ரெயிட் தானே புரியல, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கு, ஓப்பன் மேலே இருக்குல்ல, ஆனால் இங்கே வந்து ரைட்டு திரும்பி இருக்கு புரியல. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டவுட்டாக இருக்கு, அப்போ ஏதாவது ஒரு பக்கம் திருப்பி முட்டலாம். அவ்வளோதான். இப்போ இதுல இருந்து 2 ரவுண்டு, அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டு புரியுங்களா. இப்போ லெஃப்ட் திருப்பினாலும் அதே மாதிரி 1.5 ரவுண்டு புரியுங்களா. இப்போ லெஃப்ட் திருப்பி அப்படியே முட்டுங்க. அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் கிடையாது புரியல. இப்போ நல்லா புரிஞ்சிச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.